ஆன்மீக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக களஞ்சியத்தில் இன்னைக்கு நாம பார்க்க போற தகவல், பகவான் விஷ்ணுவின் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு நோக்கம் இருந்தது. அந்த விதத்தில் கிருஷ்ணாவதாரமும் சில நோக்கங்களை கொண்டே உண்டானது. அந்த நோக்கத்தில் ஒன்றுதான் கம்சன் என்னும் அரக்கனை கொள்வது. உறவாக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் என்பது அந்த வதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. தர்மத்திற்கு கெடுதல் வரும் நேரம் இறைவனின் அவதாரம் இந்த மண்ணில் தோன்றும். அந்த விதத்தில் கம்சனின் வதம் கிருஷ்ண அவதாரத்தின் முக்கிய நோக்கமாகும். கிருஷ்ண அவதாரத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் ஏற்றுக்கொண்ட எல்லா கதாபாத்திரங்களிலும் சரியாக பொருந்தி இருந்தார். ஒரு குழந்தையாக, ஒரு காதலனாக, ஒரு அரசாளனாக, ஒரு ஆலோசகராக, ஒரு போர் வீரனாக எல்லா நிலையிலும் பொருத்தமாக இருந்தார். அவருக்கு அரசாளக்கூடிய எல்லா தகுதியில் இருந்தும் பல அரசர்களும் அவர்களுடைய அரசை இவருக்கு விட்டு கொடுக்க விழைந்த போதும் அதனை ஏற்க மறுத்து ஒரு நடுவராகவே நீண்ட காலம் இருந்து வந்தார். அந்த நேரங்களில் தர்மத்தின் காவலனாக அவர் விளங்கி கொண்டிருந்தார். கிருஷ்ணரின் உண்மையான தாயான தேவகியின் அண்ணன் கம்சன். கம்சனின் விதி கிருஷ்ணரால் முடியும் என்ற தீர்க்க தரிசனம் காரணமாக கிருஷ்ணரை கொல்ல பல வழிகள் முயற்சித்தான் கம்சன். கம்சனின் ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில் முடிய இறுதியாக சானுரா மற்றும் முஷ்டிகா என்னும் மல்யுத்த வீரர்களை கொண்டு கிருஷ்ணரை கொல்ல திட்டமிட்டான் கம்சன். சானுரா மற்றும் முஷ்டிகா ஆகிய இருவரும் பிரபல மல்யுத்த வீரர்கள். கம்சன் தனது ஆலோசகர்களை அழைத்து சானுராவுடன் கிருஷ்ணர் மல்யுத்த போட்டிக்கு வரும்படி ஒரு திட்டம் அமைக்குமாறு கூறினார். சானுராவின் மல்யுத்தம் மீது நம்பிக்கை கொண்ட கம்சன் அவனால் நிச்சயம் கிருஷ்ணரை கொல்ல முடியும் என்று முழுவதும் நம்பினான். சானுரா அதிக சதையுடன் மிகவும் குண்டாக தோற்றமளிப்பவன். பொதுவாக மல்யுத்த போட்டிகளில் அவனுடன் மோதுபவரை அவன் முழு உடல் எடையை கொண்டு நசுக்கி கொள்வது அவனுடைய பழக்கம். இந்த வகையில் அவன் ஒரு வெற்றியாளராக விளங்கி வந்தான். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சானுராவின் சவால் போட்டி ஏற்பாடுகள் இறுதியாக செய்யப்பட்டவுடன் பார்வையாளர்கள் அனைவரையும் பார்த்து சானுரா சவால் விடுத்தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவர் அண்ணன் பலராமனும் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தனர். சானுரா கூட்டத்தை கண்டவுடன் கிருஷ்ணரின் மல்யுத்த அசைவுகளை மிகவும் பிரபலம் என்று கூறி கிருஷ்ணரை மல்யுத்த போட்டிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தான். இருப்பினும் கூட்டத்தில் உள்ளவர்கள் இந்த யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிருஷ்ணர் மிகவும் சிறிய பிள்ளை என்றும் அவருக்கு 16 வயது மட்டுமே ஆவதால் மிகப்பெரிய பலவானாகிய சானுராவிற்கு இணையாக அவரால் போட்டி போட முடியாது என்றும் கூறிக்கொண்டிருந்தனர். ஆனால் சானுரா கிருஷ்ணரை பலவிதத்தில் சீண்டி அவர் கோபத்தை அதிகரித்து போட்டிக்கு வர சொல்லி தூண்டினான். சானுராவின் திட்டம் குறித்து அறிந்த கிருஷ்ணர் சிரித்தபடியே அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்து வந்தார். உண்மையிலேயே நீ ஒரு மனிதனாக இருந்தால் போட்டிக்கு வந்தாக வேண்டும் என்று சானுரா சவால் விடுத்தான். இதற்கு கிருஷ்ணர் தன்னுடைய தந்தையின் அனுமதி இல்லாமல் தன்னால் போட்டிக்கு வர இயலாது என்று பதிலுரைத்தார். பிறகு தனது தந்தையிடம் அனுமதி பெற்று போட்டி நடக்கும் அரங்கிற்கு நுழைந்தார் கிருஷ்ணர். இதற்கிடையில் முஷ்டிகாவால் பலராமருக்கு மல்யுத்தம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டது. கிருஷ்ணர் சானுராவின் சவாலை ஏற்றுக்கொண்டு அரங்கிற்குள் சென்றதை குறியீடாக கொண்டு பலராமரும் முஷ்டிகாவின் சவாலை ஏற்று அரங்கத்திற்குள் சென்றார். அடுத்த சில நிமிடங்களில் பலராமர் முஷ்டிகாவின் கழுத்தை உடைத்து போட்டியில் வெற்றி பெற்றார். சானுராவுடனான போட்டியில் கிருஷ்ணர் அந்த பக்கம் இந்த பக்கம் நடனமாடிக்கொண்டிருந்தார். சானுராவால் கிருஷ்ணரை பிடிக்க முடியவில்லை. இப்படி சில நிமிடங்கள் தொடர்ந்தது. சானுராவின் பலமே அவன் உடல் எடைதான் என்பது கிருஷ்ணருக்கு நன்றாக தெரியும். ஆகவே சானுரா ஓடி ஓடி கலைத்து விட்டால் அவன் உடல் எடையை அவனால் தாங்க முடியாது. அந்த நேரத்தில் அவன் மேல் குதித்து அவன் கழுத்தை உடைத்து விடலாம் என்ற திட்டம் தீட்டியிருந்தார் கிருஷ்ணர். கம்சனின் கடைசி ஆயுதமான இந்த மல்யுத்த வீரர்கள் போட்டியில் மடிந்தால் கிருஷ்ணரின் அடுத்த இலக்கு தான் என்பது கம்சனுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த நிச்சயமற்ற சூழலில் தன்னை தற்காத்துக் கொள்ள ஒரு சிறு படையை திரட்டி வைத்திருந்தான் கம்சன். ஆகவே 2 மல்யுத்த வீரர்களும் மடிந்தவுடன் யாதவர்களை தாக்க படைகளுக்கு உத்தரவிட்டான் கம்சன். உடனடியாக யாதவர்களுக்கும் கம்சனின் படைகளுக்கும் போர் மூண்டது. இதனை அறிந்த கிருஷ்ணர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணினார். மறுபக்கம் கிருஷ்ணரை கொல்வதற்காக கம்சன் கையில் ஒரு வாளோடு கிருஷ்ணரை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அந்த நேரம் பார்த்து கிருஷ்ணர் சற்று குனிந்து கம்சன் மீது குதித்து அவர் முடியை பற்றி இழுத்து பின்புறம் இழுத்தார். இதனால் கம்சன் கையில் இருந்த வாள் கீழே விழுந்தது. கிருஷ்ணர் உடனே அந்த வாளை பற்றி தாமதிக்காமல் கம்சனின் தலையை கொய்தார். கம்சனை கொன்றவுடன் அவன் கழுத்தில் இருந்த சங்கை பற்றி இழுத்து எடுத்து ஊதி அவர் வெற்றியை அறிவித்தார். இதனால் கூட்டம் போரை கைவிட்டது. அன்று கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் உண்மையானது. தேவகி மைந்தன் 16 வயது கிருஷ்ணர் தனது தாய்மாமன் கம்சனை கொன்றார். ஒரு அரக்கன் அழிந்ததையொட்டி மக்கள் ஆடி பாடி கிருஷ்ணரை போற்றினர். ஆனால் மக்கள் கூட்டத்தின் ஆரவாரத்தை நிறுத்தி என்ன இருந்தாலும் கம்சன் அவர்களின் அரசன் என்பதால் அழிவை கொண்டாடுவது சரியல்ல என்று கிருஷ்ணர் கூறினார். இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களுக்கு நமது ஆன்மீக களஞ்சிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் உங்கள் சுப்பிரமணிய சங்கர். நன்றி, வணக்கம்.